நான் பெயிண்டட் வாங்கியிருக்கேன். லெட்ஸ் டூ ஏ அன்பாக்சிங். இல்லை, ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி ஏற்கனவே அவன் பிரிச்சுட்டான். ஸோ அந்த வீடியோ தனியாக இருக்குது. ஸோ எல்லாரும் போய் ஒரு வாட்டி அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, இப்போ பொட்டியை திறந்தோம்னா உள்ளே நம்ம கைக்கு ஃபஸ்ட்டு ஸ்ப்ரைசன் இருக்கு. அண்ட் இட்ஸ் ஆன் லெஃப்ட் ஸ்பின் மோட். அண்ட் வி ஹாவ் அக்கிலிஸ். உள்ளே ஏக்கியரம் போட்டு கொடுத்துருப்பாங்க போல். ஓகே, ஸ்டிக்கர்ஸ் ரெண்டுத்துக்கும் கொடுத்துருக்கானுங்க. ஓரமாக தூக்கி போடு. டப்பாவெலாம் சைடில் சொருவு. இப்போது அக்கிலிஸை வெளியே எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு லேயர் வித் சிப், அடுத்து ஏகியர், அடுத்து இல்லீகல் டிஸ்க்கு, குவாட்ரோ டேஷ் ட்ரைவ், அடுத்து வி ஹாவ் ஸ்ப்ரைசனோட டிஸ்க் ஓவர் டிஸ்கா, அடுத்து லேயர் அண்ட் வித் ஆர்மர் சிப்பு அண்ட் அகெயின் குவாட்ரோ டேஷ் டிரைவர். ஸோ இப்போ உங்களுக்கு உள்ள என்னென்ன இருந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம அசால்ட்டாக பிரிக்கலாம். தம்பி உடஞ்சிடாதப்பா. இது என்னோட ஃபர்ஸ்ட் பே. இதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஆஸ்ட்ரல் ஸ்ப்ரைசன், லாஸ்ட்ரல் ஸ்ப்ரிகன்னு சொல்லுவாங்க ஜாப்பனீஸில். அண்ட் திஸ் இஸ் ஜெஸ்ட் அக்கிலிஸ், Astral Spryzen, and this is A gear. A stands for Achilles. A gear means it's just an upgrade. பட் இதை ரெண்டுத்துலையுமே யூஸ் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, இதை ரெடி பண்ணது வேற ஒரு பேக்காக. அதோட பேரு டிவைன் பெல் ஃபயர். குவாட் ஸ்ட்ரைக்ல பெல்னு ஒருத்தன் அவனோட பேவை அப்கிரேட் பண்றதுக்காக அக்கிலிஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி உருவாக்கின ஒரு அப்கிரேட் தான் இந்த ஏ கியர். இது ஆக்சுவலாக இந்த ரெண்டு பேஸ்லையுமே போட முடியாது. பட் போடுறதுக்கு ஒரு வழி இருக்கு, நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் கம் டு திஸ் பே காம்போனன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம அக்கிலிஸ் கிட்ட இருந்து போயிடலாம். First we have the Achilles layer. பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு வெள்ளை கலர்ல இருக்கா, இங்கே ஒன்று இங்கே ஒன்று. இது ரெண்டுத்தையும் முன்னாடி இழுத்துட்டு அப்படியே தள்ளிங்கன்னா வந்துடும். ஸோ திஸ் இஸ் Achilles chip and this is armor, metal armor. மேபி ஒரு 20 to 30 grams இருக்கும். அண்ட் இது அக்கிலிஸோட லேயர். இதில் ரெண்டு காம்போனன்ட்ஸ் வரும். திஸ் இஸ் ஜஸ்ட் ஸ்பாட் அண்ட் திஸ் இஸ் த லேயர், ஒரிஜினல் லேயர். இந்த பக்கம் இருக்கிற லெஃப்ட் ஸ்பின் மோட் அண்ட் திஸ் இஸ் ரைட் ஸ்பின் மோட். இதோட பேர் இல்லீகல் டிஸ்க். அண்ட் திஸ் இஸ் குவாட் டேஷ் டிரைவ். மேலே வந்து மெட்டல் ஃபினிஷ் மாதிரி ஒன்று இருக்கா, அப்படியே நம்ம இதை ரொட்டேட் பண்ண முடியும். இப்போ பேலன்ஸ் மோட்ல இருக்கு, இப்போ டிஃபென்ஸ் மோட்ல இருக்கு. டிஃபென்ஸ் மோட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் பால். ஸோ இது வந்து ஃப்ரீ ஸ்பின்னிங்ல இருக்கும். இது ஃபுல்லாக ஃபிளாட் ரப்பர். அட்டாக் மோட் ஃபர்ஸ்ட் காட்டினது. இது ஸ்டாமினா மோட். ஸ்ப்ரைசன் காம்போனன்ட்ஸ், ஸ்ப்ரைசன் சிப்பு. திஸ் இஸ் ஸ்ப்ரைசனோட ஆர்மர், ரைட் ஸ்பின் லேயர். இது லெஃப்ட் ஸ்பின் லேயர். ஓவர் டிஸ்க் டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சென்டரில் ஓட்டையாக இருக்கும், ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டிரைவர் அதே சேம் தான், குவாட் டேஷ் டிரைவர். ஒன்று தெரியுதா? இதே மாதிரி இந்த சைடு இருக்கும். இந்த ரெண்டு சைட்லையும் பிடிச்சிக்கிட்டு அப்படியே மேலே தூக்குனீங்கன்னா இதில் ஹைட் ஏறும். ஹைட் ஏறினதுக்கப்புறம் அப்படியே பிடிச்சி சுற்றினோம்னா நம்மளால் மோட்ஸை மாற்றிக்க முடியும். அண்ட் அகைன் இதுலேயும் அதே 4 மோட்ஸ் இருக்குது. அட்டாக், டிஃபென்ஸ், ஸ்டாமினா, பேலன்ஸ். ஸோ எவ்வளோதான் காம்போனன்ட்ஸ். இப்போ நம்ம சிப் இருக்குல்ல, இதில் வந்து ரைட் ஸ்பின் அண்ட் லெஃப்ட் ஸ்பின் நம்மளால் ஸ்விட்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரைட் ஸ்பின்ல இருக்குது. இது லெஃப்ட் ஸ்பின்க்கு மாற்றணும்னா தனியாக அவங்க ஒரு டூல் கொடுப்பாங்க. அது நம்ம கிட்ட இல்லை, பட் சிம்பிள் ஈஸி தான். இந்த ஆர்மரோ இல்லைன்னா அந்த டிஸ்கோ இருக்கா, அதை எடுத்துக்கிட்டு இதுக்கு பின்னாடி பக்கம் இங்கே ஒரு இது இருக்கா, அதை எடுத்து இப்படி சொருவிட்டு லைட்டாக அப்படியே திருப்பினீங்கன்னா திருப்பியாச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து லெஃப்ட் ஸ்பின் மோட் மாறியாச்சு. ஃபஸ்ட்டு இப்படி இருந்தது, இப்படி மாற்றிட்டோம். ஸோ ரைட் ஸ்பின்ல இருக்கும்போது இந்த சைட் மட்டும்தான் இதை ஆட் பண்ண முடியும். லெஃப்ட் ஸ்பின்ல இருக்கும்போது இந்த சைடில் மட்டும்தான் இதை ஆட் பண்ண முடியும். சேம் ஃபார் அக்கிலிஸ். ஓகே, லெட்ஸ் அசம்பிள் திஸ் காம்போனன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம அக்கிலிஸ் கிட்ட இருந்து போயிடலாம். இதை கரெக்டாக இங்கே ஒரு ஒட்டை, அதே மாதிரி கீழே ஒரு ஒட்டை. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும். கரெக்டாக இந்த இடத்துல போகிற மாதிரி வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபிட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஆர்மரை எடுத்து கீழ் பக்கம் சொருகிட்டு ஜஸ்ட் அக்கிலிஸோட சிப் அண்ட் அதை எடுத்து அப்படியே மேலே சொருவினீங்கன்னா திரும்ப பின்னாடி அந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல, அதை சைடில் இழுத்து விடணும். இழுத்து விட்டால் லாக் ஆகிடும். இதை போட்டு டிரைவர் அதை எடுத்து உள்ளே சொருகிட்டு அப்படியே திருப்பினீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான். அதே மாதிரி ஸ்ப்ரைசனையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்ப்ரைசனை லெஃப்ட் பின் மோட்க்கு நம்ம மாற்றிட்டு ஆர்மரை கீழே போட்டு அதுக்கு மேலே நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆர்மரையும் நல்லா அழுத்திட்டு ரெண்டுத்தையும் போட்டால் லாக் ஆகிடும். ஓகே, இப்போ இதை ரைட் ஸ்பின் லான்ச்சரில் யூஸ் பண்ண முடியாது, லெஃப்ட் ஸ்பின் லான்ச்சர் தான் யூஸ் பண்ணணும். பட் என்கிட்ட லெஃப்ட் ஸ்பின் லான்ச்சர் கிடையாது. இட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் ஸ்ப்ரைசன் அண்ட் அக்கிலிஸ். ஓகே, ஸ்டாப் இட். ஸோ இது வந்து என்னோட செகண்ட் பே வாங்கும் போது கிடைச்சதில்ல, அவன் கொடுத்தது. இதை எடுத்து இதில் உள்ள சொருகிட்டு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி இப்படி லைட்டாக சுற்ற ஆரம்பிச்சோம். பெருசாக தம்பி உளுந்துடாதப்பா. டியோப்ளோஸ், வெனம் டியோப்ளோஸ். பட் இதுக்கு கூட 3 லேயர் வந்தது. இது ராக் லேயர், அதே மாதிரி இரேஸ் டியோப்ளோஸ் லேயர் இருக்கும், அப்புறம் கிளிஃப்டர் லேயர் இருக்கும். வாப்பா. ஸோ அதை ரெண்டுத்தையும் அவன் ஒரு திருடிட்டான். அண்ட் அதே மாதிரி என்னோட லெஜண்ட்ஸ் ப்ரைஸனையும் திருடிட்டான். அண்ட் திஸ் இஸ் ரிப்காட் கிரிப் லான்ச்சர். இது சூப்பர் கிரிப். இதுலேயும் ஆக்சுவலாக நம்மளால் ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ண முடியாது.
ரொம்ப ஃபாஸ்ட்டாக தம்பி ஓடிடாதப்பா. இதை ஓவர் ஸ்பீடில் இழுக்கும் போது இது சுத்தவே சுத்தாது. ஸோ இப்படி போட்டு இதை நான் இப்போ ஓவர் ஸ்பீடில் இழுத்தனா இது சுத்தவே சுத்தாது. அவ்வளோதான். நம்ம வந்து கரெக்டாக இதை யூஸ் பண்ணணும், ப்ராப்பராக லான்ச் பண்ணணும். பட் இது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைலாம் கிடையாது. நம்ம எவ்வளோ ஸ்பீடாக இழுக்கிறோமோ அந்தளவுக்கு ஸ்பீடாக சுத்தம். See how fast it is. மேன் போதும் போதும் போதும். டப்பாவில் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருந்தோம். நான் இவ்வளோ நாள் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டாமல் வச்சுருந்தேன், இன்றைக்கி தான் ஒட்டினேன். இதை ஒட்டுறது எனக்கு பிடி கிழிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். சத்தியமாக நான் பின்னெல்லாம் வச்சு உட்காந்து லைக் 1 மணி நேரமாக வந்து இதில் இருக்க ஒவ்வொரு ஸ்டிக்கர்ஸையும் வந்து ரொம்ப ஷார்ப் எட்ஜில் ரொம்ப ப்ரிசைஸாக எடுத்து நான் பாட்டுக்கு இதில் ஒவ்வொன்றா ஒட்டிக்கிட்டு இருந்தேன். டிசைன் உங்களுக்கு இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ப்ரைஸால் பெருசாக ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணல, ஏன்னா அதுக்கு தேவைப்படல. எனக்கு உனக்கு கொடுத்தது இன்னும் கன்றாக சம்மந்தப்பட்டியெல்லாம் ஆர்மருக்கெல்லாம் ஸ்டிக்கர் கொடுத்துருந்தானுங்க. மற்றதெல்லாம் இவங்களே பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கானுங்க. அண்ட் த பெயிண்ட் இஸ் லைக் எ டார்க் குவாலிட்டி. ஏன்னா இப்போ கையில் ஒட்டும் போதே நிறைய இடங்களில் பெயிண்ட்லாம் வந்துடுது. அண்ட் டாக்கிங் அபவுட் த குவாலிட்டி, திஸ் இஸ் நாட் எ டக்ராடாமி பேஸ். டக்ராடாமி தான் வந்து ஒரிஜினலாக பேஸ் எல்லாத்தையும் நல்லா ஹை குவாலிட்டியில் ரெடி பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு அடுத்தபடியாக ஹாஸ்ப்ரோ இருப்பான். அண்ட் இந்த பேஸ் ஹாஸ்ப்ரோ கிடையாது, டக்ராடாமியும் கிடையாது. இது ரெண்டும் ஃப்ளிப் பிராண்ட். ஸோ இந்த பேஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 680 rupees கிட்டத்தட்ட நான் வாங்கும்போது. மனசாட்சி மயிரே கிடையாதா, விளையாடுற பொம்மை 700 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் பிடிச்சிருக்கும், உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுத்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அண்ட் அதே மாதிரி தான் எனக்கு பேப்ளேட். நீங்கள் என்ன இப்போ இங்கே பார்க்குறதுக்கு காரணமும் பேப்ளேட் தான், நான் உங்களை பார்க்குறதுக்கு காரணமும் பேப்ளேட் தான். திஸ் ஜஸ்ட் சேவ் மீ ஃப்ரம் எவ்ரி திங் ஃப்ரம் மை 9th standard டு கரண்ட் நவ். அப்போது இருந்து இப்போ வரைக்கும் என் லைஃப்பில் இருக்க எல்லா டெசிஷன்ஸ்லேயுமே இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது பேப்ளேடில். ஸோ தட்ஸ் த ரீசன். எனக்கு இது வேணும், நான் பண்ணுவேன். ஓகே, டைம் ஃபார் டெஸ்ட் பேட்டில். ப்ரைஸை நான் ரைட் ஸ்பின்னில் மாற்றிடலாம், ஏன்னா அதுக்கு மட்டும் தான் என்கிட்ட லான்ச்சர் இருக்குது. ஃபேவரட்ஸ் ப்ரைஸன் அக்யூலிஸ். ஓ புரிஞ்சுடாதீங்கப்பா, நம்ம இந்த பக்கம் வரலாம், அந்த பக்கம் அவங்க ஓ ரொம்ப அவுட் ஆஃப் டைமில் போகாதீங்க. ஐ டோன்ட் ஹாவ் அ ஸ்டேடியம் ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் த ரீசன் நான் டேபிள் யூஸ் பண்ணுறது. அகெயின் தம்பி அந்த பக்கம் போகாத, அடிச்சிருவேன். அங்கே போடி. ஐயோ இவனுங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்விட்ச் டு. ஓகே, இப்போது 2 பேரும் வந்து வேறு மோட்ஸில் இருக்காங்க. ஆமாம், தாங்கனா மோடில் இருந்திருக்காங்க. அதனால தான் நான் அக்கீலிஸ் அட்டாக் மோடுக்கு மாற்றிருக்கேன். டிஃபென்ஸ், பால் பேரிங், ஃப்ரீ ஸ்பின்னிங். ஸோ ஸ்ப்ரைசன் பெருசாக மூவ் ஆகாது, பட் அக்கீலிஸ் அக்ரெசிவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரோ அண்ட் பாருங்கள், இது ஆக்சுவலாக பெருசாக மூவ்மெண்ட் இருக்காது, பட் அக்கீலிஸ் லான்ச் பண்ணவும் சரிதான். பாருங்க தம்பி அந்த பக்கம். ஓகே ஓகே குட். அட்டாக் மோடில் பெருசாக பேஸ்க்கு ஸ்டாமினா இருக்காது, அட்டாக் அண்ட் பேலன்ஸில். ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸனோட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குல்ல, ஸோ அது பார்த்தீங்கன்னா ரப்பர். அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 பேஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றும் போது, இப்போ ஸ்ப்ரைசன் லெஃப்ட் ஸ்பின்லேயும் அக்கீலிஸ் ரைட் ஸ்பின்லேயும் சுற்றும் போது இதோட பவர்ஸை இது அப்சர்வ் பண்ணிக்கும், லைக் ஸ்பின் ஸ்டீல் பண்ணும். ஸோ அதுக்கு பேர் போன ஒரு பே தான் ஃபேஃப்னிர். அதுதான் என்னோட லாங் டேர்ம் கோல். ஆசைனா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேலே. அதான் என் லைஃபோட டார்கெட்டு. என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அதை வாங்குறது தான். அது கூட பார்த்தீங்கன்னா ப்ரைம் அப்பாக்லிப்ஸ் ஒரு ஆஃபரோட ஆல்மோஸ்ட் அதுவும் 700 தான் இருந்தது. பட் 2 நாள் அது அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் போட்டான், அதனால தான் என்னால் அதை வாங்க முடியலை. பை த வே இது ஒரு 6-7 மாதம் என்னோட ஆக்டோ கார்ட்டில் இருந்தது, நான் இப்போ தான் வாங்கியிருக்கேன். லெட்ஸ் ட்ரை அனதர் பேட்டில். அவன் அட்டாக்ல இருக்கான், அதனால கொஞ்சம் அட்ராக்டிவாக தான் இருக்கான். அன்றைக்கி அந்த தம்பி உளுந்துராத, செத்துருவேன். நீ இருக்க நிலைமைக்கு இதெல்லாம் தேவைலாமா? அண்ட் லெட்ஸ் கம் டு டியாப்ளோஸ். ஏன்னா நான் அந்த அளவுக்கு இதை பதம் பார்த்து வச்சிருக்கேன். It was at this moment that he knew he f***ed up. உடஞ்சிட்டான். நினச்சுட்டா வீடியோவில் ஏடா இப்படியெல்லாம் நடக்கணும். ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஓரமாக. ஆக்சுவலாக அக்கீலிஸ் கிட்ட 48 மோட்ஸ் இருக்குது, இவங்கிட்ட 32+ மோட்ஸ் இருக்குது. இப்போ டிரைவரில் 4 சொன்னால அட்டாக், டிஃபென்ஸ், ஸ்டாமினா அண்ட் பேலன்ஸ். வேலையும் பார்த்தீங்கன்னா 3 மோட்ஸ் நம்மளால் ஆக்சுவலாக பண்ண முடியும். இப்போ ரைட் ஸ்பின் வித் ஜெஸ்வார்ட் மேலே இருக்கிறதால இது அட்டாக் மோட். அண்ட் அதே மாதிரி ஜெஸ்வார்டை ரிமூவ் பண்ணிட்டு பண்ணால் அது ஸ்பீட் மோட். இது வந்து ஸ்பீட் மோட். இதே ஜெஸ்வார்டை கீழே போடும்போது திஸ் இஸ் டிஃபென்ஸ் மோட் ஃப்ரம் ரைட் ஸ்பின். செஸ்ஸோட பின்பக்கம் போட்டிருக்கேன். இப்போ 3 மோட் சொல்லியிருக்கேன்னா அதே மாதிரி இதே 3 அப்பர் மோடில் மாற்ற முடியும். அப்பர் மோட் எப்படின்னா ஆர்மரை மேலே போடணும். இப்போது செஸ்ஸோட மேலே வச்சிட்டேன்னா ஆர்மரை இதுக்கு மேலே வைக்கணும்.
வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டோமா, சிப்பை மேல் பக்கம் வைக்கக்கூடாது, கீழே இருந்து நம்ம ஆட் பண்ணணும். திஸ் இஸ் அப்பர் மோடில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் பேஸோட ஹைட் கொஞ்சம் அதிகமாகும். ஓகே, நவ் யூ see the difference. கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு லேயர்ஸில் 3 சொல்லியிருந்தா ஸ்பீட் அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ், அதே மாதிரி அப்பர் மோட்லேயும் ஸ்பீட் அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ் 3 பண்ண முடியும். 6 காம்பினேஷன்ஸ் வந்துருச்சா. அண்ட் முன்னாடி சொன்னது ரைட் ஸ்பின் அண்ட் இதையே அப்படியே லெஃப்ட் ஸ்பின்க்கும் நம்மளால் மாற்ற முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஸ்பின் அட்டாக் மோட், லெஃப்ட் ஸ்பின் டிஃபென்ஸ் மோடில் இருக்குது. அண்ட் ஜஸ்ட் பாடியே எடுத்துட்டா லெஃப்ட் ஸ்பின் ஸ்பீட் மோடில் இருக்கும். அண்ட் அதே மாதிரி லெஃப்ட் ஸ்பின்லேயும் அப்பர் மோட் யூஸ் பண்ணி நம்மளால் இன்னும் 3 காம்பினேஷன்ஸ் எடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு 6, அடுத்த 6. ஹியர் கம்ஸ் another gimmick, டிரைவரில் 4. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு மேலே ஒரு 12, கீழே ஒரு 4, ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 48 மோட்ஸ் ஏ கியரை இதில் ஆட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இதை தூக்கிட்டு இதை போடணும். இது ஆக்சுவலாக லீகல் கிடையாது, லீகலில் இது மாதிரி ஒரு இதே கிடையாது. நான் யூடியூப்பில் பார்த்து கண்டுபிடிச்சேன். ஏ கியர் எடுத்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி ஆர்மரை எடுத்து இதுக்கு சென்டரில் சொருகிட்டு நல்லா ஹார்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓகே, நவ் இட்ஸ் செட். ஜஸ்ட் ஸ்வாட் எடுத்துக்கோங்க, இதை இதுக்கு மேலே சொருகிடுங்க. அக்கிலஸ் சிப் எடுத்து நடுவில் சொருவினீங்கன்னா நமக்கு அடுத்த காம்பினேஷன் ரெடி. இது யூடியூப்பில் பார்த்து நான் புதுசாக உருவாக்கணும் ஒரு மோட். இதில் பெருசாக அட்வான்டேஜ்லாம் கிடையாது. திஸ் இஸ் யூஸ்லெஸ் ஷிட். லெட்ஸ் கம் டு ஸ்ப்ரைசன் இப்போ அட்டாக் மோடில் இருக்குது அண்ட் அப்பர் மோட் 2. அண்ட் அதே மாதிரி லெஃப்ட் ஸ்பின்னில் அட்டாக் மோட் அப்பர் மோட் 2 இருக்கும். ஸோ மொத்தம் 4 காம்பினேஷன்ஸ். இதுலேயும் அதே மாதிரி 4 காம்பினேஷன்ஸ். ஸோ 4 4s ஆர் எவ்வளோ? படிக்காத தற்குறிப்பில்லை. 4 4s ஆர் என்னடா 32வா? 32 காம்பினேஷன்ஸ் நம்மளால ஸ்ப்ரைசனில் அச்சீவ் பண்ண முடியும். ஸ்வாட் டிரைவ் சீசன் 6ல் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரல் ஸ்ப்ரைசன் அப்பியர் ஆகிக்கும், ஷோஸ் பண்ணியிருப்பாரு. பட் ஜஸ்ட் அக்கிலிஸ் அனிமேல் அப்பியரே ஆகலை. இதை ரெடி பண்ணது டக்கராட்டாமி. அனிமேல பார்த்தீங்கன்னா சீசன் 7 மட்டும் ஆஸ்ட்ரோ வந்து பே டிசைன் பண்ணியிருப்பான். அண்ட் அதில் ஜஸ்ட் அக்கிலிஸ் கிடையாது, ஜீல் அக்கிலிஸ். அதோட டிசைன் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அந்த டிசைனையும் ஜஸ்ட் அக்கிலிஸோட டிசைனையும் சைட் பை சைட் போடுறேன். எதோட டிசைன் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். ஆஸ்ட்ரோ சீசன் 7ல் கேவலமாக பே டிசைன் பண்ணியிருந்தான். இட்ஸ் ஓகே, அது தனி புலம்பல். ஸோ இப்போதைக்கு ஃபைனல் டெஸ்ட் மட்டும் வச்சுட்டு நான் வீடியோவை முடிக்கிறேன். ஏன்னா 35 minutes மேன். அவனை அட்டாக் மோட்ல போட்டேன். தம்பி அவ்வளோ தூரம் இருப்பா, எவனோ ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு உடைய போகிறான். இவனை டிஃபென்ஸுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபைட் விடுவோம்னா ரோஸ்ட் ரைட் தேர். கம் ஆன் ஸ்ப்ரைசர். அவன் பக்கத்தில் போ. தம்பி அங்கே போவாரப்பா. பிரிஞ்சு போகிறானுங்க. ஸோ ஸ்டேடியம் இல்லாததால் எல்லாமே கொஞ்சம் கண்ணா பின்னான்னு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். லைஃபே வந்து ஒரு மாதிரி மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜாலியாக இருக்குது. ஏதாவது என்ன பண்ணுறதுனே வாழ்க்கையில் தெரியலன்னும் போது நான் பாட்டுக்கு ஏற்ற விளாட ஆரம்பிச்சிடுறேன். அந்த மாதிரி ஹோல்சமாக இருக்குது. இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க மேபி நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை போட்டு விட்றேன். உங்களுக்கு வேணா வாங்கிக்க, வேணான்னா போ. இதில் இருக்க நெகட்டிவ், இது ஃப்ளேம் பிராண்ட், டக்கராட்டாமே ஆஸ்ட்ரோவோ கிடையாது. கொஞ்சம் லோ குவாலிட்டி, பெயிண்ட் எல்லாம் சீக்கிரம் போயிடும். ஸ்டிக்கர்ஸ் கண்டமே கேவலமாக இருக்கும். டப்பாவில் லான்ச்சர் வராது, அவ்வளோதான் பிரச்சனை. டேக் மீ த லான்ச்சர் and let me shut down the video.